ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சினிமா வாய்ப்புக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு? ரக்ஷிதா மகாலட்சுமியை நம்ம ஆரம்பத்தில் எப்படி பார்த்தோம்? சரவணன் மீனாட்சி அப்படின்ற ஒரு சீரியல், அந்த சீரியலில் 1-2 எபிசோட் 1-2 சீசன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே சீசனை கடைசியாக இவங்கள சாமி மாதிரிலாம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சீசனை இழுத்து மூடிட்டாங்க. ஆஃப்டர் தட் அவங்க வந்துட்டு ஒன்றும் பெருசாக சீரியல் நடிக்கல, ஆனால் படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு களம் கண்டாங்க. படம் ஒன்றும் பெருசாக அவங்களுக்குலாம் கை கொடுக்கல. 1-2 சீன்ஸ் கிடச்சிது. பட் ஆனால் வந்துட்டு பெருசாக அவங்களோட பேர் தெரியிற மாதிரி எந்த ஒரு படமும் அமையல. இதுதாண்டா ஒரே சாக்கு அப்படின்னு சொல்லி கவர்ச்சியில் இறங்கினாங்க நம்ம ரக்ஷிதா மகாலட்சுமி. ஃபயர் அப்படின்னு ஒரு படம், பயங்கர கவர்ச்சி. இப்படிலாம் கூட இவங்க நடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கேஷுவலாக படத்துக்கு தேவைன்னா நடிச்சு தானே ஆகணும், இது ஒன்றும் இல்லைங்க, இதுக்கப்புறமாவும் படத்துக்கு தேவைன்னா இப்படிப்பட்ட காட்சிகளில் நடிக்கிறதுல எந்த தவறும் இல்லை, இது ஒரு கலை மட்டும்தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப கூலாக பதில் சொன்னாங்க. இப்போது மறுபடியும் பட வாய்ப்புக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வெளிநாடு போயிருக்காங்க போல. அங்கே போயிட்டு தன்னுடைய கவர்ச்சியான வீடியோக்களையும் புகைப்படங்களையும் அதிகமாக வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க மேடம், படத்தில் தேவைப்படும்போது கவர்ச்சி ஓகே, ஆனால் தேவையே இல்லாமல் எதுக்காக இப்படி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவ்வளோ கவர்ச்சி அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரக்ஷிதா மகாலட்சுமியை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ரொம்ப சிம்பிள், பட வாய்ப்பு இல்லைனா கவர்ச்சி காட்டுறது இப்போ இருக்க நடிகைகளின் இயல்பு தானே அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப சர்வசாதமாக இதை கடந்து போகிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப்